தேர்வு நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவிதமான பயம் மாணவர்களுக்கு ஏற்படும். தாங்கள் படித்த கேள்விகள் வருமா, எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியுமா என மாணவர்கள் யோசிப்பார்கள். மாணவர்களுக்கு மட்டும் அந்த பயம் இல்லை, பெற்றோர்களுக்கும் தேர்வு நாட்களில் பதட்டமாக தான் இருப்பார்கள். தன் மகன் மகள் எவ்வாறு தேர்வை சந்திக்கப் போகிறார்கள் என்ற பயத்துடன் இருப்பார்கள். அது மட்டுமா, ஆசிரிய பெருமக்களுக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். தாங்கள் கொடுத்த பயிற்சி, தங்களுடைய உழைப்பு பலன் கொடுக்குமா, அதிக சதவீதத்தை தாங்கள் கொடுக்க முடியுமா என்ற பயத்துடன் கேள்வித்தாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். பயம் வேண்டாம். புதிய கேள்விகளை படிப்பதற்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். ஆசிரிய பெருமக்கள் எதை படிக்க சொல்லுகிறார்களோ அவற்றில் கவனம் செலுத்துங்கள். அதிக மதிப்பெண்களை எடுக்க முடியும். எந்த பாடங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கிறதோ அதற்கு நேரத்தை அதிகமாக ஒதுக்க வேண்டும். தேர்வு அறைதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடமாகும். நன்றாக படிக்கும் மாணவர்களுடன் மாணவ செல்வங்கள் திட்டமிட்டு படிக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை வேகமாக ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். தேர்வு எழுத விரல்கள் மிக மிக முக்கியமானது. கூர்மையான பொருள்களை பயன்படுத்துகின்ற போது நீங்கள் காயப்படுத்தக்கூடாது. தேர்வுக்கு மிக மிக முக்கியமானது நல்ல நிலையில் ஓய்வெடுத்து நல்ல உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தேர்வுக்கு சந்திப்பதற்கு முன் இரவிலே அதிக நேரம் கண் விழித்து படிப்பதை தவிர்க்க வேண்டும். பாடத்தினுடைய தலைப்புகளை, சூத்திரங்களை, டெரிவேஷன், மனப்பாட பகுதிகளை எழுதி பார்க்குவதுதான் நல்லது. சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் பாடத்தினுடைய எல்லா கேள்விகளையும் முழுமையாக படிக்க வேண்டும். 1 மதிப்பெண்கள் தான் சென்டமை தீர்மானிக்கும். எனவே சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா பாடத்தினுடைய முக்கிய கேள்விகள் மட்டுமல்ல, அனைத்து கேள்விகளையும் முழுமையாக படித்து பயிற்சி பெற வேண்டும். தேர்வு எழுதும்போது சில மாணவர்கள் கேள்வி எண்களை எழுதுவதற்கு மறந்து விடுவார்கள். ஞாபகமாக நீங்கள் எழுத வேண்டும். கட்டாய வினா எழுத மறந்து விடுவார்கள். அதை சரியாக யோசித்து எழுத வேண்டும். தேர்வு எழுதும் முன் கடைசி வரை படிப்பதை தவிர்க்க வேண்டும். 5 நிமிடம் அமைதியாக தியானம் செய்த பிறகு உங்களுடைய அறையிலே நீங்கள் நுழைந்து தேர்வை நல்ல முறையிலே பயமில்லாமல் சந்திக்க வேண்டும். முதலில் தெரிந்த கேள்விகளை எழுதுங்கள். ஓரளவுக்கு தெரிந்த கேள்விகளை கடைசியிலே சிந்தித்து நீங்கள் எழுத வேண்டும். உன் உழைப்பு உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் என நம்புங்கள். படிக்கின்ற அனைவருக்கும் எல்லா கேள்விகளும் எளிமையாகத்தான் இருக்கும். நீங்கள் வெற்றி பெற மோட்டிவேஷன் லேம்ப் இன் தமிழ் என்ற சேனல் உங்களை வாழ்த்துகிறது. இந்த செய்தியை கேட்கின்ற பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் இந்த நல்ல கருத்துக்களை கேட்க வகை செய்யுங்கள். ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்விலே புதிய செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் சகோதரன் சங்கர்.